தளபதி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் பார்த்துருப்பீங்க. அதாவது 1,00,000 ரூபா விவசாயிகள் மண்ணடிக்கிறதுக்கு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டப்பட்ட பிளவுதான் நான் தான். அதாவது ஆக்சுவலி அங்கே நடந்தது என்ன அப்படிங்கிறது வந்து நான் ஏன் இது வரைக்கும் விளக்கம் கொடுக்கல அப்படின்னா, எங்கள் தலைமையிலேருந்து எந்த விதமான விளக்கமும் கேட்கல. இப்போ தலைமைக்கு நாங்கள் விளக்கம் கொடுத்துருக்கோம். அதனால மக்களுக்கும் தெரியணும் இதை பற்றி அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அங்கே நடந்தது என்னங்கக்குள்ள, நான் வந்து குவாரிக்கோ ஒரு உள்ளார போயோ நான் இது பண்ணலை. வரக்கூடிய பகுதி அது நேஷனல் ஹைவேஸில் தான் கார் நிற்கிது. ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி இந்த மண் வந்து இதாகி சறுக்கல் போட்டு ஒருத்தர் அதே சம்பவ இடத்துல இறந்துருக்கு. இன்னும் ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நாம் என்ன சொல்லி கேட்டோம் அப்படின்னா, லாரியில் மண் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டோம். நான் தான் அடிக்கிறேன், அதுக்கு என்ன செய்யுதுன்னு அந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் சொல்கிறார். அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு அந்த அனுமதி யார் கொடுத்தாலும் தாசில்தாருக்கு தான் நான் ஃபோன் அடிக்கிறேன். தாசில்தாருக்கு ஃபோன் அடிச்சதுக்கான எல்லா எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. தாசில்தார் என்ன சொல்கிறாங்க, நான் யாருக்கும் அனுமதி கொடுக்கல, டிராக்டரில் அனுமதி கொடுக்கறதுக்கு தான் அனுமதி கொடுத்தேன், லாரியில் வர்றதுக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி சொல்கிறார். உடனே நிறுத்த சொல்கிறேன், அந்த பகுதியினுடைய டவுனினுடைய ஆர்ஐயை வர சொல்கிறேன். இப்போ இந்த பேசிகிட்டு இருக்கக்குள்ள என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் வந்து ஒரு கோயில் திருவிழா நடக்குது. ஃபுல்லாக எல்லாரும் குடிபோதையில் இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, தவறுதலா நான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமயத்தை சேர்ந்த பையங்கிறதுனால ஜாதியின் பெயரை உச்சரித்து என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக சுற்றி இருந்து என்னை தாக்குறாங்க. நான் வெளியில் இறங்கி இருந்தேன் அப்படின்னா அது ஒரு பெரிய ஜாதி கலவரமாக இருக்கும். அந்த ஜாதி கலவரத்தால் இது பண்ணக்கூடாது. எங்கள் தளபதி எங்களை அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்டில் வளர்க்கல. நம்ம ஜாதியை காரணம் காட்டி நம்ம முன்னூறுங்கிறத நம்ம நினச்சிருந்தா இதை சொல்லியே இது பண்ணியிருக்கலாம். நான் வரவே இல்லை. நான் உங்களை கேட்டது, நீங்கள் லாரியில் ஏன் மண் அடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு வெளியிலேருந்து ஒரு நண்பர் என்ன சொன்னார், 1,00,000 பணம் கேட்டதா வீடியோ இருக்காது. நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நான் பயந்துட்டு உள்ள உட்காந்துக்கதான் இருக்குது, சிரிச்சுக்கிட்டே தான் நான் இருந்திருப்பேன். உங்களை நான் கேட்குறேன், நீங்கள் சொல்கிறீங்களான்னு தாசில்தாருக்கு தான் நான் ஃபோன் பண்ணுறேன். ஃபோனை தான் கையில் வச்சுருந்தேன். பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி உடைச்சோடனே என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே வந்து எல்லாரும் விளங்கிட்டாங்க. அதை சுற்றி இருக்கிற வீடியோ, சுற்றி இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. லாரியில் மண் அடிச்சதுக்கான எல்லா எவிடன்ஸும் இருக்குது. ஏஇ கையெழுத்து போட்டு கொடுத்த ட்ரிப் ஷீட் இருக்குது. தாசில்தாருக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்ன தகவல் இருக்கு. ஒரு லாரியினுடைய மண் வந்து 30,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நாம் அதெல்லாம் கேட்க போய் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேற மாதிரி கண்ணோட திருப்பிட்டாங்க. ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அங்க வந்து எல்லாரும் எங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு, நம்ம பக்கத்து ஊருக்கு எந்த இதுவும் நமக்கு வேண்டாம், கண்ணாடி உடைச்சதுக்கான இதை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா என்னை வந்து தயவு செஞ்சு நீங்க வாபஸ் வாங்கிக்கங்க. தாசில்தாருக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னாருன்னா, வர 1ஆம் தேதியோட நான் இந்த ஊரை விட்டு மாத்தி போறேன், இப்போ நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா என்னோட வேலைக்கே பிரச்சனை ஆயிடும், லோக்கல் உள்ள ஆர்ஐ ஏஇ எல்லாருமே பிரச்சனை ஆயிடுவாங்க, அதனால தேவையில்லைன்னு சொல்லி சொன்னாங்க. நான் மனிதாபிமான அடிப்படையில எங்க தளபதி வந்து யாரையும் பழி வாங்கன்னு சொன்னாருங்க. மற்றவங்களுக்காக தளபதியோட ஆட்சி மாசற்ற ஆட்சி, அந்த ஆட்சிக்கு எந்த விதமான கலங்கமும் ஏற்படக்கூடாதுன்னா நான் இன்ன வரைக்கும் வாயை திறக்காம இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, நான் ஊடகத்துக்கு ஒன்று சொன்னேன்னா ஊடகம் வேற ஒன்று மாதிரி சொல்லும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவில் என்ன சொல்றாங்கன்னா, என்ன தொடர்பு கொண்டதாகவும் நான் என்னுடைய செல்லு ஆஃப்ல இருந்தாவும் சொல்றாங்க. கடந்த மாதம் ஒரு நாள் கூட என்னோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தா தகவல் இருந்தா சொல்லுங்க. மீடியாவில் தவறான தகவலை பரப்பக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தால நான் மீடியாவை சந்திக்கவே இல்லை. வந்து என் தலைமை வந்து விளக்கம் கேட்டிருக்கு, தலைமைக்கு விளக்கம் நான் கொடுத்துருக்கேன். பொதுமக்கள் உங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்கான இது பண்றேன். கடந்த 18 வருஷமா நான் வந்து ரசிகர் மன்றமா, மக்களை இயக்கமா, இந்த பகுதியில் நீங்க யாரை வேணாலும் கேட்கலாம், யாரை வேணாலும் இது பண்ணிக்கலாம். ஒரு சுதந்திர கொடியை பறக்க வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பாடுபட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எங்க தளபதியினுடைய கொடியை பறக்க வைக்கிறதுக்கு இந்த காட்டுமன்னார் கோயில் பகுதியில் நான் எந்த அளவுக்கு பாடுபட்டேன், எந்த அளவுக்கு இது பண்ணங்கிறது இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களுக்கும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் தெரியும். எதுவுமே இல்லாம என் மீது அபாண்டமாக பழி சுமத்தப்பட்டிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி அன்னைக்கு காட்டுமன்னார் போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐ முன்னிலையில் கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட். இது பார்த்தீங்கன்னா அணக்கரை ஏஇ சைன் பண்ணி கொடுத்துருக்கு. டிப்பர் லாரினே போட்டிருக்கு பாருங்க. தமிழ்நாட்டில் எந்த அரசாங்கம் வந்து டிப்பரில் மண் அடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கு, லாரியில் மண் அடிக்கிறதுக்கு எந்த அரசாங்கமும் கொடுக்கல அனுமதி, டிராக்டரில் அடிக்கிறது தான் அனுமதி. இது பார்த்தீங்கன்னா லாரி மண் ஏற்றிட்டு போகிறதோடைய வீடியோ. நாரைக்கால் ஏரியினுடைய குவாரி எங்கேயோ பொதுவில் வந்து அந்த ஏரியாவே தூர்வாரத்துக்கு அரசாங்கம் இது பண்ண பாருங்க. இவங்கெல்லாம் பொதுமக்களா, குடிபோதையில் சுற்றி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் பொதுமக்களா? இவங்கெல்லாம் இதுதான் அந்த ட்ரிப் ஷீட்டில் உள்ள லாரியினுடைய நம்பரு.
யாரு கண்ணாடியை உடைச்சாங்கிறதுனுடைய ரவுண்ட் பண்ணியிருக்கு பாருங்க இந்த ஒரு பையன். நான் எதுக்காக வந்து இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் நான் ஏன் வந்து மீடியாவை சந்திக்கல, மீடியாவுக்கு எது கொடுக்கலன்னா, ஒவ்வொரு முறையும் மீடியாவில் தவறான தகவல் போயிடுது. இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு செய்தி சொல்றாங்கன்னா அதை அப்படியே எப்படி இது பண்ண முடியும்? நான் பணம் கேட்டதுக்காகவோ இல்லை எனக்கு பணம் கொடுத்ததுக்காகவோ இல்லை இந்த ரெக்கார்ட் ஆகுது என் ஃபோன்லேருந்தோ இல்லை அவருடைய ஃபோன் என்னை குற்றச்சாட்டுறாரு அவருடைய ஃபோன்லேருந்தோ எந்த தகவல் ஆகுது எனக்கு பணம் கேட்டதுக்கான ஆதாரம் இல்லை எனக்கு பணம் நான் கேட்டங்கிறதுக்கான ஆதாரம் எந்த ஆதாரம் இருக்கு? ஏதாவது ஒரு சின்ன ஆதாரத்தை காட்டணும்ல. எந்த ஆதாரமுமே இல்லை. எதையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகையிலையோ அத்தனை பேப்பர்லையும் எப்படி போட்டாங்க? அப்போ எந்த செய்தியை கொடுத்தாலும் அப்படியே போடக்கூடியதான் ஊடகமா? இப்போ இருக்கக்கூடிய ஊடகத்தில் உள்ள அத்தனை பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சாராக என் மீது பழி சுமத்துறாங்க. அது வந்து தலைமைக்கு போகல. கட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, எங்க கட்சி ஒரு நேர்மையான கட்சி, தளபதியோடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறனால என்னை வந்து எடுத்திருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க. என் கட்சியில் விளக்கம் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கான இது என் கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அதை நான் ஏற்றுக்கிறேன். பொதுமக்களையான உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே என்னை வந்து வஞ்சிக்கிறாங்களா, நான் வந்து ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது மட்டும் தான் நான் கேட்குறேன். இத்தனை 15-18 வருஷமா வந்து யாருமே இல்லையே, ஒருத்தவங்களுமே இல்லையே. இப்போ நாங்கள் வந்து அந்த எலெக்ஷனில் 43,150 ஓட்டு வாங்கியிருக்க இந்த பகுதியில் இன்றைக்கு வரக்கூடியவங்க ஒருவேளை என்னை வந்து இது பண்ணுறாங்களா? என் தலைமைக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். என் தலைமை என்ன முடிவு எடுத்தாலும் அதை ஏற்றுக்கிறேன். என் தலைமைக்கும் தளபதிக்கும் நான் என்னைக்கும் தலை வணங்குறேன். என் தலைவர் என்ன முடிவு எடுக்க அதை ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒரு தவறான இதை ஏற்றுக்க நான் விரும்பல. அதுக்கு தன்னிலை விளக்கம் கொடுக்கணுங்கிறதுக்காக தலைமைக்கு கொடுத்துட்டு பொதுமக்களான உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.